குட் பை அக்லி மூவி டீசர் நாளைக்கு எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அஃபிஷியலாக மைத்ரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை மணிக்கு எந்தெந்த தேட்டரில் வந்து ஏரியா வைஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டீசரை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. February 28, அதாவது நாளைக்கு சாயந்தரம் 7:03க்கு குட் பை அக்லி மூவி டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிற அதே டைமில் நம்ம இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியா வைஸ் தேட்டர்லேயும் வந்து 7:03க்கு குட் பை அக்லி டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டரில் போய் ஒரு டீசரை பார்க்கும்போது அதோட கெத்தே வேறு தான். ஸோ தேட்டர் ஃபுல்லாகவே பெரிய செலிப்ரேஷன் மோடில் இருக்க போது அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஒரு சின்ன கவலை அப்படின்னா யூடியூபோட வியூஸ் போயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு தேட்டரில் போய் டீசரை பார்க்க தான் ஆசைப்படுவாங்க யூடியூப்பில் பார்க்குறத விட. ஸோ அப்படி பார்க்கும்போது டீசரோட வியூஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் 24 ஹவர்ஸில் 10 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த வியூஸ் அப்படின்றது தான் என்னோட கெஸ்ஸு. ஸோ லைக்ஸும் அந்த மாதிரி நல்லா வரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் தல அஜித்தோட 3 கேரக்டரில் ஏதாவது 2 கேரக்டரை மட்டும்தான் இதில் ரிவீல் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு கேரக்டர் ரொம்பவுமே வந்து சஸ்பென்ஸாக வந்து டைரெக்டாக தேட்டரில் போய் நம்ம பார்க்குற மாதிரி தான் படத்தோட அந்த டீம் பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கரும் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மெத்தட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேட்டரில் பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸ் உடையும் போது ரொம்ப சூப்பராக இருக்க போது. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம சேனலில் லைவ் போகும். ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லைவில் நம்ம எல்லாம் ஜாலியாக வந்து டீச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் சேனலில் வந்து லைவ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.